வந்துவிட்டால் மிகவும் நன்றியுள்ளவர்களாயிருப்போம். But that scripture portion, for those who did not come last time, it's in Song of Solomon chapter 2 verse 10 onwards. யாரெல்லாம் வரவில்லையோ அவர்களுக்காக நான் மறுபடியுமாக அந்த வேத பகுதியை உங்களுக்கு சொல்லுகிறேன். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து. There you will see a time of prosperity setting in. அங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு வசந்த காலம், ஒரு செழிப்பானது அங்கு துவங்க ஆரம்பிக்கிறது. The birds are singing, the figs and the wine, the grapes are out. இங்கே நாம் பார்க்கும் பொழுது குருவிகள் புறாக்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறது. திராட்சை கொடிகளும் பூ பூக்க ஆரம்பிக்கிறது. It's a time which we all like. We all like to be out of a trial. We like to be free from trials all the time. இந்த காலத்தை தான் நாம் எல்லாரும் விரும்புகிறோம். இந்த சோதனையின் காலத்திலிருந்து வெளிவந்து விடுகிறதான அந்த காலத்தை நாம் எல்லாரும் விரும்பிக் கொண்டிருக்கிறோம். The Bible says in that portion, tender grapes sprout at that time. அங்கே வேத வசனமானது சொல்லுகிறது, திராட்சை பிஞ்சுகளானது முளைத்து வெளியே வர ஆரம்பிக்கிறது. Last time I told you, tender grapes show some divine character that is formed in us through trials. நான் ஏற்கனவே சொன்னது போல சோதனை காலங்களின் மத்தியிலே நம்மிருந்து வெளிவருகிறதான தெய்வீக சுவாபங்கள் தான் இந்த திராட்சை பிஞ்சுகளுக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Just as those good natures are coming out in our lives, எப்படி ஒரு நல்ல சுவாபமானது நம்முடைய ஜீவியத்திலே வெளியே வர ஆரம்பிக்கிறதோ, just then some little foxes are there. That scripture portion says some little foxes rise up to remove all those grapes. அந்த நேரங்களில் தான் வேதவசனம் சொல்லுகிறது போல சிறு நரிகள் இந்த திராட்சை பிஞ்சுகளை எல்லாம் கடித்து பட்சித்து போடும்படி முயற்சிப்பது போல. We are so happy about the birds singing, about the doves singing, about the grapes coming out, about the figs coming out. We fail to understand that little foxes also come out at that time. நாம் எல்லாரும் இந்த புஷ்பங்கள் காணப்படுகிற நேரத்தில், குருவிகள் பாடும் காலம் நேரத்தில், காட்டுப்புறாவின் சத்தம் வருகிறதான நேரத்தில், அத்திமரம் காய் காய்க்கிற நேரத்தில், திராட்சைக்கடிகள் பூ பூக்கிற நேரத்தில் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் சிறு நரிகளும் அங்கே வெளியே வர ஆரம்பிக்கிறது. Last time we saw some particular good natures that come out in particular trials and particular foxes that rise up in those situations. கடந்த முறை நாம் வேதவசனத்தை தியானித்ததின்படி எப்படிப்பட்டதான நல்ல சுவாபங்கள் எல்லாம் வெளியே வருகிறதோ அப்படிப்பட்ட சுவாபங்களை எல்லாம் இந்த நரிகள் வந்து சிறு நரிகள் பட்சித்து போடுகிறதை குறித்து நாம் தியானித்தோம். This time we will see two more foxes that rise up in two situations. இந்த முறை 2 சிறு நரிகள் வந்து 2 சம்பவங்களில் வந்து காண்கிறதை நாம் பார்ப்போம். One, read Luke 13:32. முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Luke 13:31 and 32. 31, 32 லூக்கா 13ஆம் அதிகாரம். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். அந்த நரியிடத்துல சொல்லினு எங்க இருக்குது? அடுத்த வசனம் 33. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசி மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். Here we see a real fox coming out. இங்கே ஒரு உண்மையான நரி வெளிவருகிறதை நாம் பார்க்கிறோம். Not really little but rather big fox. இது ஒரு சிறு நரி அல்ல, இது ஒரு பெரிய நரியா இருக்கிறது. Jesus is doing his ministry. இயேசு தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். Sometimes in our trials God communicates to us that we should become people who serve him. சில நேரங்களில் நம்முடைய சோதனைகளின் மத்தியிலே தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவன் நம்மோடு கூட சம்பாஷித்துக் கொண்டிருக்கிற காரியம் என்னவென்றால் அவரோடு கூட நாம் ஊழியம் செய்யும்படியாக. Sometimes I have noticed in my personal lives my personal conflicts reducing when I do some ministry for God. சில நேரங்களில் நான் இவ்வாறு அறிந்திருக்கிறேன். என்னுடைய சொந்த ஜீவியத்தில் அனுபவமாய் அறிந்திருக்கிறேன். என்னுடைய சோதனை காலங்களின் மத்தியிலே தேவனுக்காக நான் ஊழியத்தை வேலையை செய்யும் பொழுது அந்த சோதனைகள் குறைந்து வருகிறதை என்னால் காண முடிகிறது. So tender grapes called serving God sprouts within us. திராட்சை பிஞ்சுகள் என்று சொன்னால் இங்கே நம்மிருந்து வெளியே வருகிறதான அந்த தெய்வத்துக்கு செய்கிற அந்த ஊழியம்தான்.
a desire to serve God. அவருக்கு ஊழியம் செய்யும்படி வாஞ்சையாய் இருப்பது. But when we want to do something, these little foxes come. நாம் ஏதாவது ஒன்று செய்ய விரும்பினால் அந்த நேரத்தில் தான் இந்த சிறு நரிகள் வந்து விடுகின்றன. What is Jesus being told now? இப்பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? Don't do ministry here, Herod will come and kill you. நீ இப்பொழுது ஊழியம் செய்ய வேண்டாம், ஏரோது வந்து உன்னை கொன்று போடுவான். What is this fox? இந்த நரி என்ன? Anybody? யாராவது சொல்ல முடியுமா? When we do ministry, what is this fox that comes in the way? நாம் ஊழியம் செய்யும் பொழுது அந்த குறுக்கு வழி, அந்த இடத்தில் குறுக்கிலே நம்ம எதிர்பாராமல் வருகிறது அந்த நரி என்ன? From this verse, இந்த வசனத்தின்படி, if you do ministry, Herod will come and kill you. நீ ஊழியம் செய்தால் ஏரோது வந்து உன்னை கொண்டு போடுவான். So go away from here. ஆகையினாலே இங்கிருந்து நீ போய்விடு. In our life, what's that fox? நம்முடைய ஜீவியத்திலே அந்த நரி என்ன? Someone, not self, சுயம் அல்ல, discouragement, fear. That's right, fear. பயம்தான். See, there's a threat made on Jesus now. He has to stop doing his ministry. இப்பொழுது இயேசுவின் மேலே ஒரு பயமானது, ஒரு எச்சரிப்பானது அவர் மேல் வைக்கப்படுகிறது. அவருடைய ஊழியத்தை அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். Jesus, if you continue doing your ministry, you're going to get killed. Stop it. இயேசுவே, நீர் உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வீர் என்றால் நீர் கொல்லப்படுவீர், அதனால் நிறுத்திவிடும். Sometimes when we want in our little ways to serve God, some hindrances rise up, causing fear in us. சில நேரங்களில் நாம் தெய்வத்துக்கு நம்மால் முடிந்த அந்த சின்ன ஊழியத்தை செய்ய விரும்புவோம். அந்த நேரத்தில் நமக்குள் இருக்கிறதான அந்த பயமானது அதை தடுத்து போட முயற்சிக்கிறது. There was a prophet called Elijah in the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலத்திலே எலியா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி குறித்து நாம் வாசிக்கிறோம். A mighty man, miracle worker. வல்லமையுள்ள மனுஷன், அற்புதங்களை செய்கிறதான ஊழியன். Suddenly a woman came and said, tomorrow at this time, if you don't die, see what will happen. I'm going to take your life. திடீரென்று ஒரு ஸ்திரீ அவனுடைய வழியில் வந்து, நாளைக்கு இந்த நேரத்தில் நீ உயிரோடு இருந்தால் பார்த்துக் கொள்ளலாம், நான் அந்த உயிரை எடுத்து விடுவேன் என்று சொன்னாள். Suddenly this miracle worker got very scared. உடனடியாக இந்த அற்புத ஊழியன் மிகவும் பயந்து போனான். He went and hid himself somewhere and said, Lord, take my life. I've done enough ministry. Please, I'm ready to die now. உடனடியாக இவன் போய் ஒரு புதருக்குள் மறைந்து கொண்டு, ஆண்டவரே, நான் மரிக்க ஆயத்தமா இருக்கிறேன், என்னுடைய வேலைகளை எல்லாம் செய்து விட்டேன், நீர் என்னுடைய ஜீவனை எடுத்து விடும் என்று சொல்லி பயந்து போயிருந்தான். And he said, take my life. அவன் சொன்னான், என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும். Lord, I want to die. ஆண்டவரே, நான் மரிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Unfortunately, he still has not died. துரதிர்ஷ்டவசமாக அவன் இன்னும் மரிக்கவில்லை. He got caught up alive. அவன் உயிரோடே எடுத்துக்கொள்ளப்பட்டான். Like this, sometimes we try to withdraw from serving God. இதே வண்ணமாக நாமும் கூட நம்முடைய ஜீவியத்தில் சில சமயங்களில் தேவனை விட்டு நாம் ஒதுங்கி பின்வாங்கி போக விரும்புகிறோம். How do we kill this fox called fear? இப்படிப்பட்டதான பயம் என்கிற நரியை நாம் எவ்வாறு கொல்ல முடியும்? Sometimes we have this desire to serve God, but we know of the risks involved, of the dangers involved. Immediately we back out. சில நேரங்களில் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் அந்த ஊழியத்தில் இருக்கிறதான ஆபத்துகளையும் விளைவுகளையும் பார்க்கும் பொழுது திடீரென்று நமக்குள்ளே பயந்து அதிலிருந்து பின்வாங்கி கொள்கிறோம். We sing, you can't get to heaven in a rocking chair, for there ain't no lazy bones up there. நாம் நன்றாக பாடுகிறோம், பரலோகத்திற்கு நீ அசைந்து ஊஞ்சலாடி போகிறதான் அப்படிப்பட்ட பாதை உனக்கு இருக்கிறதும் இல்லை, அப்படிப்பட்ட சுகபோகத்தினாலே நீ பரலோகம் செல்ல முடியாது, அங்கே சுகபோகமான எலும்புகளும் போய் சேர முடியாது என்று நாம் நன்றாக பாடுகிறோம். But actually what we want is an easy chair way to heaven. ஆனால் உள்ளாகவே நமக்கு உண்மையாகவே என்ன விருப்பம் என்று கேட்டால், பரலோகத்திற்கு போவதற்கு ஒரு ஈஸி சேர், ஒரு சுலபமான சேர் கிடைக்காதா என்றுதான் எதிர்பார்க்கிறோம். How do we kill this fox called fear? பயம் என்கிறதான இந்த நரியை நாம் எவ்வாறு கொன்று போட முடியும்? Fear is a very great power. பயமானது ஒரு விசேஷித்த வல்லமையாயிருக்கிறது. Fear can kill a person. ஒரு பயமானது ஒரு மனுஷனையே கொன்று போடக்கூடியதாயிருக்கிறது. How do we overcome fear? எப்படி நாம் பயத்தை மேற்கொள்ள முடியும்? Anyone? யாராவது?
Someone said it? That's right. Perfect love. Love casts out fear, the Bible says. வேதம் சொல்லுகிறது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். I'll give you a practical example. I may have told this to you. I don't remember because I'm talking to you every week and talking different places. I don't remember which example I say where. நான் இதை ஏற்கனவே சொல்லி இருப்பேன் இல்ல எனக்கு தெரியாது. பல இடங்களில் நான் வாரம் வாரம் பேசிக்கொண்டே இருக்கிறதுனாலே எந்த இடத்தில் எந்த உதாரணத்தை சொன்னேன் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. Once a man of God went to a non-Christian country where Christianity was forbidden. ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு முறை கிறிஸ்தவ மதமே அந்த தேசத்திற்குள்ளாய் நுழையக்கூடாது என்கிறதான சட்டம் இருக்கிற அந்த தேசத்திற்குள்ளாய் அவர் போனார். He had recently means in those days been receiving threat calls. அந்த நாட்களில் அவர் இருக்கும் பொழுது அநேக பயமுறுத்துகிறதான தொலைபேசிகள் அவருக்கு வந்து கொண்டே இருந்தன. So in that country he was going there as a secret Christian to evangelize. அவர் இயேசுவுக்காக ஊழியம் செய்யும்படியாக சுவிசேஷகனாக ரகசிய கிறிஸ்தவனாக அங்கே போயிருந்தார். He changed his name and registered in a hotel. அவர் தன்னுடைய பெயரை மாற்றியே ஒரு ஹோட்டலில் தன்னுடைய பெயரை பதிவு செய்து கொண்டார். He and his wife and his little child. அவரும் அவருடைய மனைவியும் அவருக்கு இருக்கிறதான அந்த சிறு குழந்தையோடு கூட போனார்கள். And they were afraid. We don't know if the enemies will find us and finish us off. அவர்கள் மிகவும் பயந்திருந்தார்கள். சத்துரு நம்மளை கண்டுபிடித்து நம்மை கொன்று போடுவானோ என்று சொல்லி ஒரு பயம் அவர்களுக்குள்ளாய் இருந்தது. So what he did was, அதனால் அவன் என்ன செய்தான்? he and his wife booked one room. அவரும் அவருடைய மனைவியும் ஒரு ரூமை தனக்காக பதிவு செய்து கொண்டார்கள். And in case they discover him and kill him, ஒருவேளை அவரை கண்டுபிடித்து அவரை கொன்று போடுவார்களே என்றால், he booked another room for his child. வேறு ஒரு அறையை தன்னுடைய பிள்ளைக்காக அவர் பதிவு செய்து வைத்திருந்தார். And made the child sleep in another room, because if they find them in this room, let the child survive, let us die. அப்படி ஒருவேளை அவர்கள் வந்து என்னை கண்டுபிடித்து விட்டு நம்மை கொன்று போட்டாலும் நம்முடைய பிள்ளையாகிலும் உயிரோடு இருக்கட்டும் என்று சொல்லி பிள்ளையை மற்ற ஒரு அறையிலே தூங்கும்படி அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். So they went to the room before sleeping. You know what they did? They took the table that was in the room and put it against the door. அப்பொழுது அவர்கள் தூங்க போனதான அந்த அறைக்கு போய் தூங்குவதற்கு முன்பாக தன்னுடைய ரூமில் இருந்துதான் அந்த ஒரு டேபிள் அந்த மேஜை எடுத்து அந்த கதவுக்கு பின்பாக ஒதுக்கி அப்படி வைத்து விட்டார்கள். And took the bed also and put it as close to the table as possible, so that in case the enemies come and find them, they won't be able to open the door. அது அந்த மேஜைக்கு மேலாக தன்னுடைய படுக்கை இருக்கிறதான அந்த மெத்தையும் வைத்து விட்டார்கள். என்னென்று கேட்டால், ஒரு வேளை இந்த சத்துரு வந்து கதவை தள்ள முயற்சித்தாலும் திறந்தாலும் அவன் இப்படி வர முடியாதபடி அவர் செய்தார்கள். Suddenly the phone rang. திடீரென்று தொலைபேசி மணி ஒலிக்க ஆரம்பித்தது. So this evangelist picked up the phone. இப்பொழுது இந்த சுவிசேஷகர் அந்த தொலைபேசி எடுத்தார். A male voice spoke over the phone. ஒரு ஆணுடைய சத்தம் அந்த தொலைபேசி மூலமாக கேட்கப்பட்டது. Is that so and so? Asking his actual name. இவர்தான் அவரா என்று சொல்லி அவருடைய உண்மையான பெயரை வைத்தே கேட்டார்கள். He had registered in another name, but someone's calling up asking him his real name. ஆனால் இவரோ தன்னுடைய அந்த ஹோட்டலில் தன்னுடைய பெயரை எழுதியிருப்பது வேறொரு பெயர். ஆனால் இவருடைய உண்மையான பெயரை அவர்கள் அந்த தொலைபேசி மூலமாக கேட்டார்கள். He said yes. அவர் ஆம் என்று சொன்னார். Immediately the other man put the phone down. அடுத்த நபர் பேசிக் கொண்டிருந்தாரே அவர் அந்த தொலைபேசி அங்கு வைத்து விட்டார். So immediately they found me out. உடனடியாக இவர் அறிந்து விட்டார், என்னை கண்டுபிடித்து விட்டார்கள். Now I'm not going to tell, I don't know the end of the story. I'm going to tell you only what up to what he said. இந்த கதையின் முடிவை நான் உங்களுக்கு சொல்ல போகிறதில்லை. ஆனால் என்ன உடனடியாக நடந்தது என்று அவர் சொன்னாரே அதை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். They were very scared, could not sleep in the night. அவர்கள் மிகவும் பயந்திருந்தார்கள். முழு இரவும் அவர்களால் தூங்க முடியவில்லை. About 1:30 in the night. இரவிலே 1:30 மணி இருக்கும். Suddenly a scream came from the next room. திடீர் என்று ஒரு பெரிய சத்தம் பக்கத்து அறையிலிருந்து அவர்களுக்கு வந்தது. The little child was screaming. இப்பொழுது அந்த சின்ன குழந்தை கதறி கலறி கத்திக் கொண்டிருந்தது. The enemies have found her. சத்துருக்கள் அந்த குழந்தையை கண்டுபிடித்து விட்டார்கள். In 2 minutes the bed was moved, the table was moved, the door was opened, and they ran to the next room. 2 நிமிடத்திற்குள்ளாய் அந்த தங்கள் மறைவாய் வைத்திருந்த அந்த மெத்தையை தூக்கி போட்டுவிட்டு அந்த மேஜையும் தள்ளிவிட்டு கதவை திறந்து ஓட ஆரம்பித்தார்கள். No, they ran to the next room. அந்த அறைக்கு தன்னுடைய பிள்ளை இருக்கிறதான அந்த அறையை நோக்கி அவர்கள் ஓடினார்கள். They opened, no one was there. அங்கே போய் கதவை திறந்தார்கள், யாருமே இல்லை.
why did you scream like this? அப்பொழுது குழந்தையை பார்த்து கேட்டார்கள், எதற்காக இப்படி நீ சத்தம் போட்டு அலறுகிறாய்? Daddy, I saw a bad dream. அப்பொழுது அவன் சொன்னான், அந்த குழந்தை சொன்னது, நான் ஒரு கெட்ட கனவை கண்டேன். That's all it was. அவ்வளவுதான் இது. That's the end of the story. அதுதான் இந்த கதையின் முடிவு. But what's the lesson? ஆனால் நாம் அதிலே படிக்கிறதான பாடம் என்ன? Did you notice that love casts out fear from this lesson? இந்த பாடத்திலிருந்து அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்கிறதான அந்த கருத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? They pushed the door, they closed the door, pushed the table against it and pushed the bed against the table only to prevent the enemy from coming in. But when he went next door and found the daughters getting attacked, somehow the fear disappeared. The bed was thrown away, the table was thrown away, door was open, they ran right to the enemy. அவர்கள் பயந்தபடியினாலே அந்த கதவை நன்றாக அடைத்து மெத்தையை வைத்து மேஜை வைத்தெல்லாம் தடுத்து வைத்திருந்தார்கள், சத்துரு வந்து அவர்களை தாக்கிவிடக் கூடாது என்று சொல்லி. ஆனால் அடுத்த அறையில் இருக்கிறதான தன்னுடைய மகள் கதறி பயந்து சத்தம் போடுகிற அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் இவர்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு அப்படி வெளியே அந்த அறைக்கு நேராய் ஓடிவிட்டார்கள். Why? ஏன்? The love for the child cast out the fear of the enemy. அவர்கள் மகள் மேல் வைத்திருந்ததான அந்த அன்பானது சத்ருவின் கண்டதான அந்த பயத்தை புறம்பாய் தள்ளிவிட்டது. The love of Jesus, the love of God, the love of Calvary is the highest love in the world. இயேசுவின் அன்பு, கல்வாரியின் அன்பு, அந்த அன்பானது இந்த உலகத்தில் இருக்கிற அன்பை காட்டிலும் பெரிதான அன்பா இருக்கிறது. If a man is really filled with that love, nothing can shake him in this world. ஒரு மனிதனானவன் இந்த அன்பினாலே உண்மையாகவே நிரப்பப்பட்டிருப்பானே என்றால் ஒரு காரியமும் இந்த உலகத்திலே அவனை அசைக்க முடியாது. One day, one brother, he had, they were making a lot of noise in the church services like we make here in Tambaram. ஒரு நாள் ஒரு சகோதரனுடைய ஆலயத்திலே நாம் எப்படி இங்கு சத்தம் எல்லாம் போடுகிறோமோ அது போல அவரும் சத்தம் போட்டு கொண்டிருந்தார். Somehow that the people in that area didn't like it. அந்த பக்கத்திலே வசிக்கிறதான அவர்கள் எல்லாருமே அதை விரும்பவே இல்லை. This brother, after his night praising, after 11 o'clock, he went to his room. அவர் தன்னுடைய 11 மணிக்கு தன்னுடைய ஸ்தோத்திர ஜெபத்தை முடித்துவிட்டு தன்னுடைய அறைக்குள் போனார். And suddenly there was a knock on the door. திடீரென்று கதவை யாரோ தட்டினார்கள். A new person standing outside. வெளியிலே ஒன்றுமறை புதிய தனக்கு அறியாத ஒரு புது நபர் நின்று கொண்டிருக்கிறதை அவர் கண்டார். He told that brother, please come to my house and pray for my relative. He's very sick. அப்பொழுது அவர் அந்த புது நபர் இவரிடத்தில் சொன்னார், சகோதரனே, என்னுடைய சொந்தக்காரர் மிகவும் வியாதிப்பட்டிருக்கிறபடினாலே தயவு செய்து இப்பொழுது வந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். So he said, poor people, they are in trouble and they need my help. Immediately he got ready and went out with the man. உடனடியாக இவர் சொன்னார், ஏழை ஜனங்கள் என்னுடைய ஜெபத்திற்காக மிக வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதற்காக நான் போக வேண்டும் என்று சொல்லி ஆயத்தமாகி உடனே போனார். So he followed the man, 1 street, 2 streets, 3 streets. இப்பொழுது தன்னை அழைத்து வந்தாரே, அவரை பின்பற்றிக் கொண்டு ஒரு தெரு தாண்டினது, 2 தெரு தாண்டினார், 3 தெருக்கள் தாண்டி போனார். The 3rd street, it was very dark. 3வது தெரு போன பொழுது அங்கு மிகவும் இருளாய் இருந்தது. Suddenly 30 people surrounded him. திடீரென்று 30 பேர் இவரை சூழ்ந்து கொண்டார்கள். All had cycle chains and knives and rods with them. எல்லாரும் தன்னுடைய கையிலே சைக்கிள் செயின்களையும் இரும்பு கொம்புகளை எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தார்கள். And this man is standing with them. அழைத்துக் கொண்டு போனாரே, அவரும் இவரோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். Then he understood this was a trap. இப்பொழுது அவர் புரிந்து கொண்டார், தன்னை இப்படி மாட்டும்படியாகவே அவர் கொண்டு போயிருக்கிறார் என்று சொல்லி. So they had a piece of paper with them. அப்பொழுது அவர்களுடைய கையிலே ஒரு பேப்பர் இருந்தது. And in it was written some conditions. அங்கே சில நிபந்தனைகள் எழுதப்பட்டிருந்தது. You have to sign this paper. இந்த பேப்பர்லயே உங்களுடைய கையெழுத்தை நீங்கள் போட வேண்டும். We will not use the PA system at nights. இனிமேல் ராத்திரி நேரங்களிலே நாங்கள் இந்த மைக் எல்லாம் உபயோகிக்க மாட்டோம். We will not make noise at nights. இரவு நேரங்களிலே நாங்கள் சத்தமிட மாட்டோம். We will not beat the drum. நாங்கள் இரவிலே ட்ரம் அடிக்க மாட்டோம். We will not clap our hands. எங்களுடைய கரங்களை நாங்கள் தட்ட மாட்டோம். Sign this or you are going to die now. நீ இப்பொழுது கையெழுத்து போட போகிறாயா, இல்லாவிட்டால் நீ சாக போகிறாய். They took the knife and placed it in his neck. கத்தியை எடுத்து அவருடைய கழுத்தின் மேல் வைத்துக் கொண்டார்கள். What are you going to do? இப்பொழுது நீ என்ன செய்ய போகிறாய்? You know what he did? என்ன செய்தான்? He read the paper. அந்த பேப்பர்ல இருக்க காரியங்களை எல்லாம் வாசித்தார். Tore it into pieces. அதை துக்கு நூறாக கிழித்து போட்டார். Threw it in their faces. அதை உடனடியாக அவர் முகத்திலே எறிந்து விட்டார். Cut my neck.
and take this face and hang it in your house. Then the crows won't come there. அப்பொழுது அவர் சொன்னார், என்னுடைய தலையை நீங்கள் வெட்டிக் கொள்ளுங்கள், வெட்டி என்னுடைய தலையை கொண்டு போய் உங்களுடைய வீட்டிலே மாட்டிக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் மாட்டினால் ஒரு காக்காவும் அங்கே வராது. They left him and went off. அவர்கள் அவரை விட்டு விட்டு போய் விட்டார்கள். So such situations will come in the ministry. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளும் கூட ஊழியங்களில் வரக்கூடும். 2 weeks ago I gave baptism to two secret Christians. Not 2 weeks ago, 2 months ago. 2 மாதங்களுக்கு முன்பாக ரகசிய கிறிஸ்தவர்களுக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். And their father was an astrologer. அவருடைய தகப்பன் ஜாதகம் எல்லாம் சொல்கிறவராயிருந்தார். Somehow they came to know. எப்படியோ அவருக்கும் இந்த காரியம் தெரிய வந்தது. The family came to know. இந்த குடும்பம் இந்த காரியங்களை தெரிய வந்தது. Suddenly one day I got a phone call. The parents and relatives, they're all coming. They're furious. They're coming straight to the faith home. ஒரு நாள் எனக்கு தொலைபேசி வந்தது. அந்த குடும்பத்தின் பெற்றோர்களும் அவருடைய உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து மிகவும் கோபமாக இருக்கிறார்கள். நேராக இப்பொழுது உங்களுடைய விசுவாச வீட்டிற்கு தான் வருகிறார்கள் என்று சொல்லி எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. So I got a little scared. அப்பொழுது நான் ஒரு சின்ன பயம் எனக்கு வந்தது. Anyway, I prayed. எப்படியோ நான் ஜெபித்தேன். And I thought I was, timing the situations, and they told where they are, how long it will take to come. So I thought I can, go visiting at the time and escape while they're inside. அப்பொழுது அவர்கள் எனக்கு தொலைபேசி பண்ணதான இடமும் அந்த நேரத்தை எல்லாம் வைத்து எந்த நேரத்தில் நேராக விசுவாச வீட்டுக்கு வந்து விடுவார்கள் என்று கணக்கு போட்டு அந்த நேரத்தில் நான் மற்ற விசுவாசிகளை சந்திக்கும்படியாக நான் விசுவாச வீட்டை விட்டு போய்விட்டால் நன்றாக இருக்கும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். So I calculated the time, took the car and went out, and they're coming just in the opposite direction. நான் நன்றாக நேரத்தை எல்லாம் கவனித்து சரியாக எடுத்து என்னுடைய காரையும் எடுத்து நான் விசுவாசிகளை சந்திக்கும்படியாக வெளியே போனேன். அந்த நேரத்தில் அவர்கள் நேரடியாக என் எதிரே வந்து விட்டார்கள். So I had to come back. நான் இப்பொழுது திரும்பி வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். So with my heart pumping faster and faster, I gave them all a chair to sit down. என்னுடைய இருதயம் வேகமாக துடித்துக் கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் எல்லாரும் உட்காரும்படிக்கு அவர்களுக்கு நான் நாற்காலிகளை கொடுத்தேன். Then I said, we want to talk to you something very important. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாங்கள் உங்களோடு கூட பேசும்படி வந்திருக்கிறோம். We heard that our children took baptism. எங்களுடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று கேள்விப்பட்டோம். Please do something to undo that baptism. நீங்கள் என்ன செய்தீர்களோ அந்த ஞான ஸ்நானத்திற்கு மாறான ஏதாவது ஒரு ஸ்நானம் செய்து அவர்கள் வெளியே கொண்டு வந்து விடுங்கள், அதை ரத்து செய்யும்படியாக செய்து விடுங்கள். அப்பா, that's all small problem. அப்பொழுது உடனடியாக நான் புரிந்துகின்றேன், ஒரு சிறிய பிரச்சனை தான் இது. So I said, you can't do anything to undo the baptism. அப்பொழுது நான் சொன்னேன், அந்த ஞான ஸ்நானத்தை ரத்து செய்ய உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. We'll pray for them. அதற்காக நாம் ஜெபிப்போம். It's God's will be done. தேவனுடைய சித்தமானது நடக்கட்டும். If you want, you also come and take baptism. உங்களுக்கு வேண்டுமானால் நீங்களும் வந்து ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்ளுங்கள். In 5 minutes they were gone. 5 நிமிடத்தில் எல்லாம் அவர்கள் போய்விட்டார்கள். Sometimes some fearful situations like that will come. அப்படி சில நேரங்களிலே ஒரு பயம் நிறைந்ததான சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். But if we truly love God, we'll be ready to encounter those situations. ஆனால் நாம் உண்மையாகவே தேவனை நேசிப்போம் என்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் சுலபமாக ஜெயித்து விடலாம். So those who are called to serve God, ஆகினாலே தேவனுக்காக ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள், those who have a desire to serve God, தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆசை வாஞ்சை இருப்பவர்கள், don't allow that fear fox to devour those grapes. அப்படிப்பட்டதான அந்த திராட்சைகளை விழுங்கும்படி அந்த நரிகள் விழுங்கிக் கொள்ளும்படிக்கு நீங்கள் ஒரு காலும் இடம் கொடுக்காதீர்கள். All our risks, God is there with us. நம்முடைய எல்லா ஆபத்தான சூழ்நிலைகளிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். And if we love him, we'll be ready to take those risks. அவரை நாம் உண்மையாகவே நேசிப்போம் என்றால் இப்படிப்பட்ட ஆபத்துகளை சந்திக்கவும் நாம் ஆயத்தமாயிருப்போம். I think I'll stop with this. God willing, we'll finish. We'll see the other point next time. இதோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். தேவனுக்கு சித்தமானால் மற்ற காரியத்தை நாம் அடுத்த முறை பார்க்கலாம். 2 சம்பவங்கள் எனக்கு ஞாபகம். I remember 2 incidents.
ஒரு எலிய 2 எலிய ஒரு பரிசோதனை பண்ணாங்க. டெஸ்ட் பண்ண 2 எலி. They conducted an experiment on 2 rats. நீ கொஞ்சம் சவுண்ட் கூட்டி வச்சா ஸ்ட்ரெயின் பண்ண தேவை. அப்போ 2 எலிக்குமே ஒரு கண்ணாடி கூட்டுக்குள்ள வச்சு நல்ல சாப்பாடு போடுறாங்க. They put both rats into a glass case and fed those rats well. ரெண்டுமே நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும். Both ate well. அடுத்து கொஞ்ச நேரத்துல ஒரு கண்ணாடி கூட இருக்கிறதான அந்த எலி கிட்ட அந்த ரூம்ல ஒரு பூனையை முன்னால கட்டி போட்டாங்க. Then what they did was that there were 2 glass cases and they were in 2 rooms. They in one room where the glass case was and the rat was inside, they took a cat to that room and tied it in the room. இந்த எலி பூனைக்கு முன்னால இல்லாத எலி நல்ல கொழுகொழுன்னு இருக்கு. The rat that which was in the room where there was no cat grew fat. பூனைக்கு முன்னால இருக்கிற எலியோ அதே சாப்பாடு தான், அதே சூழ்நிலை தான், மெலிஞ்சி வத்தலும் சொத்தலுமா தெனாலிராமன் பூனை மாதிரியே மாறிச்சு. The rat that had the cat in the room now became thinner and thinner and became skin and bones. அது சாப்பிடணும்னு நினைக்கும் போது பூனையை பார்த்து பயந்துட்டு it will want to eat and go to eat and see the cat and withdraw. சாப்பிட்டாலும் அது உள்ள ஏறதில்ல. Even if it eats, the food doesn't get digested. அது பயம் அதை கொன்றுது. Because fear was killing it. வெளியே எல்லாம் இருந்தும் பயம் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. Outside everything was available, but fear was killing it. இது மாதிரி ரொம்ப டேஞ்சரஸ் என்ன தெரியுமா? நீ பெஸ்ட் சர்ச்ல இருக்கலாம், பெஸ்ட் சர்மன் கிடைக்கலாம், பெஸ்ட் வர்ஷிப் கிடைக்கலாம், பெஸ்ட் மியூசிஷியன்ஸ் இருக்கலாம், ஆனா பயம் இருந்தா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருக்கு. What's the meaning? You may be going to the best church, have the best choir, the best musicians, and hear the best sermons, but if fear is in you, it will eat up all that is best. சாத்தானுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. Satan has a technique. அவன் நேரடியா வந்து ஒரே குத்த மாட்டான். He won't come straight and stab you. உலகத்திலே பயங்கரமானது என்ன தெரியுமா? What's the greatest thing in the world? Terrible thing. ஒருத்தன் வந்து உன்னை கத்தி வச்சு குத்திட்டானா பரவாயில்ல. If a man comes and stabs you directly, it's okay. வந்து he'll come, threaten you. குத்தி I'm going to stab you. கிட்டமா பக்கத்துல. He'll bring it near your stomach and threaten you. அழுத்திடுவேன். And press your stomach with a knife. That's torturing. குத்திட்டானே குத்து. இன்னும் குத்தல. Oh, he's almost pierced. Oh, he's not yet pierced. இதுதான் பயங்கரமான டார்ச்சர். This is terrible torture. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? Do you know something? சக்கரை வியாதி வந்து செத்தவங்களை காட்டிலும் சக்கரை வியாதினால் பயந்து செத்தவங்க தான் ஜாஸ்தி. There are more who have died out of fear of diabetes than those who have died of actual diabetes. ஏன்னா அந்த பயம் உன்னை சோத்தை தின்ன விடாது, இனிப்பை தின்ன விடாது, உன்னை கொண்டு போய் கடியும் கூழையும் கோதுமையும் அதுதான் சாப்பிடுது. This fear won't allow you to eat anything that is sweet. Avoid all sugar. Will make you eat only wheat and ragi and lose your weight. உன்னுடைய சிஸ்டத்தை எல்லாமே மாத்திரும். Will ruin your system. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுமா? Do you know something? இங்க நிறைய ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு, right? Many hospitals are there இங்க around. நிறைய நர்சஸ் இருக்கீங்க, right? Many nurses are here. நிறைய பேர் உங்க ஹாஸ்பிடலுக்கு வராங்க, right? Many are going to hospital. அவங்க உங்க மேல இருக்கிற விசுவாசத்துல வரதில்ல. They come because they are coming not because they have faith in you. டாக்டர் மேல இருக்கிற விசுவாசத்துலயும் வரல. They are coming not because they have faith in the doctor. மெடிசின் மேல இருக்கிற ஃபெய்த்ல கூட வரல. They are coming not because they have faith in medicine. செத்துருவோமேங்கற பயத்துல தான் வராங்க. They come because they are afraid they are going to die. பயம் அவ்வளவு பயங்கரமா. So great is their fear. நல்ல கவனிங்க, பயம் உங்களை கொன்றும். Fear will kill you. உங்களுடைய லைஃப்ல பயம் இருந்துச்சுன்னா வளர்ச்சி ரொம்ப கம்மியா. If you are a fearful person, your growth rate will be very small. ஒரு சின்ன பையன், There was a small boy. அவனுடைய வயித்துல ஒரு கட்டி வந்துருச்சு. There was a tumor in his stomach. ஆபரேட் பண்ணி எடுக்கணும். They operated it and removed அது it. முந்தின காலம். It was முந்தின நாட்கள். in early days. இப்ப மாதிரி அவ்வளவு sophisticated சர்ஜரி எல்லாம் பண்ண முடியாது. Those days they could not do sophisticated surgeries. அப்ப என்ன செஞ்சுட்டாங்க? அதை அறுத்து அதை செய்யணும். So they had to tear open the stomach to do it. இந்த பையனுக்கு இப்படிப்பட்ட ஆபரேஷன் பண்ண போறோம். He was afraid. Now what are they going to do? Such a big operation. அப்படிப்பட்ட நேரத்துல ஒன்னு செஞ்சாங்க. They did one thing. இவனுக்கு அவங்க அப்பானா ரொம்ப இஷ்டம். He loved his father. இவங்க அப்பா அந்த ஆபரேஷன் டேபிள்ல உட்கார்ந்துட்டு
தன்னுடைய மடியில அவனுடைய தலையை வச்சிருக்காரு. So this father sat at the operation table and allowed the boy to sleep on his lap தலையை தடவி கொடுத்துக்கிட்டே பேசிட்டே இருந்தான். and kept caressing his head. இவன் அப்பாவுடைய முகத்தை பார்த்துட்டே இருந்தான். He kept seeing his father's face. அப்பாவுடைய ஹார்ட்டும் இவனுடைய ஹார்ட்டும் இணைஞ்சிருந்துச்சு. His heart and the father's heart were united. அவனுடைய முகத்தை பார்த்துட்டே இருந்தான். They kept seeing each other's face. கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆபரேஷன் முடிஞ்சிச்சு. In a short while the operation was over. பெயினே தெரியல. He did not know the pain. அவ்வளவு பெரிய ஒரு சர்ஜரி சிம்பிளா முடிஞ்சிச்சு. So big surgery was finished in a small way. It's nothing but அவனுடைய தகப்பன் மேல இருக்கிற அன்பு, father's face, அந்த வேதனையை மறக்க செய்து. So his father's face made him forget the pain. தம்பி தங்கச்சிமா, brother sister, நீ சர்ச்சுக்கு வர, you come to church. கர்த்தர் என்ன நரகத்துல போட்டுருவாருங்கிற பயத்துல கூட நீ வரல. You come sometimes because you're afraid if I don't go to church I might go to hell. சர்ச் உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கா? That means church will be boring for you, not interesting. ஒருவேளை பிரசங்கம் பண்ற பிரசங்க நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போவோம், உனக்கு தீமையே வராது, ஒரு கார் வைத்திருந்தால் 2 கார் கிடைக்கும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் அப்படி கேட்டா கூட உனக்குள்ள நரகத்தில் இருக்கிற பயத்தினால வந்தா நான் நரகத்துக்கே போறேன், இந்த கார் இருந்து என்ன பிரயோஜனம், அப்படிப்பட்ட பயம் உனக்கு கொண்டுகிட்டே இருக்கும். Even if you're a person who is afraid and you're coming to church, even if the pastor says you'll surely go to heaven and God will bless you with 2 cars, all that won't mean anything to you. The fear of going to hell will keep killing you. தம்பி தங்கச்சிமா, இங்க சொல்ற பயம் இருட்டுக்கும் பூனைக்கும் பாத்ரூமுக்கு லைட் போடாம போகும்போது இருக்கிற பயம், அந்த பயம் இல்லை. The fear that I'm talking about is not the fear of going in the dark, fear of cats, fear of switching on the light when you go to the switching off the light when you go to the bathroom. நீங்க அப்படி செஞ்சிருப்பீங்க, ஜனங்கள் பாத்ரூம் போயிட்டு பயத்துல லைட் அணைக்காம கூட வந்துரும். Some people in the fear of going to the bathroom won't even switch off the light. இந்த பயம் இல்லை, not this fear. இந்த பயங்கிறது தேவ சித்தத்தை செய்யறதுக்கு இருக்கிற பயம். This fear, what I'm talking about, is the fear about doing God's will. ஆண்டவர் உனக்கு ஒரு சித்தம்னு ஒன்னு வெளிப்படுத்துவாரு, இது சித்தம்னு உனக்கு தெரியும், அதை செய்யறதுக்கு பயப்படு. God has a plan for you, He'll show you that plan, but you'll be scared to do it. தேஜன சொன்ன மாதிரி உனக்கு ஊழியம் உன்னுடைய கம்பெனில இருக்கிற இடத்துல நீ ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவார், ஆனா வேலை போயிருமோன்னு பயப்படுவ நீ. God will tell you start a ministry in your workplace, but you'll get scared, you'll lose your job. நீ ஊழியம் செய்யறதுக்காக நீ 10 பேர் போய் பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க, ஆனா நீ பேச மாட்டே, உனக்கு பயம் இருக்கு. God will tell you go and speak to 10 people, but you'll get scared, you're scared within. இப்படி தேவ சித்தம் செய்யறதுக்காக நீ செய்யும்போது சில இழப்புகள் வரும். So when you start doing something for the will of God, you might have to suffer loss. உனக்கு சில பண நஷ்டங்கள் வரும். You might lose your money, பேர் கெட்டு போகும், or you lose your reputation. உன்னுடைய சாதாரண ரொட்டீன் ஒர்க் செய்ய முடியாது. You may not be able to do your routine work. நீ ஒரு சாதாரண ஒரு மனுஷனை போல இருக்க முடியாது, அப்நார்மலா தான் நீ வேலை செய்யணும். You'll have to do work in an abnormal manner, you can't do normally. அதனால நிறைய உனக்கு லாஸ் இருக்கும். So you may suffer much loss. இந்த லாஸ்னால ஒரு துக்கம் இருக்கும். And because of this loss there might be grief. இப்படி எத்தனையோ விதங்கள பாதிக்கப்படுவ நீ. So you may be affected in many ways. இந்த தேவ சித்தம் செய்யறதுக்கு இப்படிப்பட்ட லாஸ் எனக்கு வந்துரும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா தேவனுடைய சித்தத்தை செய்ய மாட்டேன். So while doing the will of God, if you have this fear about loss, you won't do the will of God. ஆனா தேவனுடைய அன்பு இருந்துச்சுன்னா, but if the love of God is there, எதை பத்தி கவலைப்பட மாட்டேன். you won't be worried about anything. போனா போது, பேர் தானே போது. Oh, my name is getting spoiled, that's okay. சமீபத்துல என் பேர் கூட ஒரு மேகசின்ல வந்துச்சு, நீங்க படிச்சிருப்பீங்க. Recently my name came in a magazine, you may have studied. ஒரு தாம்பரம் சர்ச் பாஸ்டர் மிரட்டுகிறார் அப்படின்னு பேப்பர்ல போட்டுருந்தாங்க. They put in the paper that Tambaram church pastor is threatening others. 2 தடவை வந்துச்சு என் பேர். Twice it came in the paper. நான் அந்த ரிப்போர்ட்டர்ட்ட சொன்னேன், எத்தனை அதிகமா போட முடியுமா போடுங்க, நிறைய ஜனங்கள் படிக்கிட்டு. I said, you want to put some more times, go and let them study about me freely. அதுக்கப்புறம் விட்டாரு. After that he didn't do anything. நமக்கு பேரை போட்டானே எதை போட்டானே, நம்ம ஆண்டவரோட சேர்ந்த ஜனம், நமக்கு இதெல்லாம் வரும் தெரிஞ்சதானே. We know all these things will happen. What is there if they put my name in the magazine? Let them do anything. அவர் ஏன் போட்டானா, நான் அவரே மிரட்டிட்டேன்னு போட்டேன். When he put his name there, I threatened him. பயம் என்று இருக்கும் என்றால் அந்த பயத்தை பயமுறுத்துகிறவர்களாய் நாம் இருப்போம். So if there is anything called fear, we should threaten fear. ஏனென்றால் உலகத்திலே இரண்டாவது பெரிய வல்லமை பயம். Because the second greatest power in the world is fear. உலகத்திலே அதை சாப்பிட்டு மென்று தின்று இருக்கிற செமிச்சிருக்கிற number 1 power, love of God. So that one power, the number 1 power that has eaten up and chewed up and
totally destroy that number 2 power is the love of God. நம்முடைய இரத்தங்கள் அப்படிப்பட்ட அன்பு ஓடணும். So we need such a love flowing in our veins. ஒருவேளை இதுவரைக்கும் சர்ச்சுக்கு கூட்டத்துக்கு இதுக்கெல்லாம் பயத்தினால ஆண்டவர் நரகத்துல போட்டுருவாரு அல்லது கம்யூனியன் கிடைக்காது இப்படிப்பட்ட சில பயத்தினால வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஜோனே வெக்கேட் பண்ணிட்டு ஆண்டவர் இந்த அன்பினால நான் சர்ச்சுக்கு வரேன் ஆண்டவர், I have come to your base, I come to the church simply to say I love you. So if you're coming to church just because of fear of going to hell or for any other ulterior motive like you may not be given communion, put it all away and make a decision. Lord, I'm coming to church just to say I love you. அன்பினால நிறைஞ்சு இந்த சர்ச்சுக்கு வந்தா If you get filled with the love of God and come to church, நீங்க செய்யறதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா, whatever you do will be interesting. கை தட்டுறது இன்ட்ரெஸ்டிங்கா, Clapping hands will be interesting. கை உயர்த்துறது இன்ட்ரெஸ்டிங்கா, Raising your hands will be interesting. டைம் ஸ்பெண்ட் பண்றது ஈஸியா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது. Spending time will be very interesting. எல்லாமே உனக்கு சந்தோஷமா இருக்கு. Everything will be happy. ஆனா அன்புங்கிற ஒண்ணு போயிருச்சுனா, But if that love is gone, எல்லாமே உனக்கு போர் அடிக்கும். everything will be boring. அந்த பயத்தை மென்னு தின்னு சாப்பிட்டு செமிக்கக்கூடிய அன்பினால் நிரம்புவோம். So we should be filled with that love of God which can chew up and really digest and destroy that fear. பயம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அந்த பயத்தை பயமுடுத்துறவளா இருக்க வேண்டும். If there's anything called fear, we should instill fear on fear. சில நேரங்கள் உங்க அப்பா அம்மா பயப்படுவீங்க, right? Some of you are scared of your parents. சில நேரங்கள் உங்களுடைய ஜாப் போயிரும் பயப்படுவீங்க, right? Some of you are scared about losing your jobs. நீங்க நம்ம மத்தியில ஒரு 20 பேர், ரைட்? சத்தியமாமா கேர்ள்ஸ் அவங்களுடைய வேலையெல்லாம் போயிடுச்சு. About 20 girls who are here who are staff members of Satya Baba College, they lost their jobs. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது கேட்க. Then at that time I felt bad. பொம்பளை பிள்ளைங்க இவங்க எப்படி வீட்டை சமாளிப்பாங்க? Young girls, they've lost their jobs. How are they going to manage with explaining the things to their parents? அளவிட முடியாத ஒரு அன்பு அவங்களுக்கு ஆண்டவர் தந்திருந்தார். But they had an inexplicable love within them. ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரை கஷ்டத்துக்குள்ளே போனாங்க. For a short period they went through hardship. ஆனா அந்த அன்பு இருந்தபடினால கஷ்டமா தெரியல. But because they were filled with the love of God, that difficulty was not difficulty. இந்த பயம் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கட்டும். All that fear left them. நீ கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஜெபம் பண்ணுவோமா? We are going to pray now to the Lord. ஆண்டவரே உமக்கென்று தேவ சித்தத்துக்கென்று ஏதாவது இருக்கும் என்றால் அதை செய்கிற விஷயத்தில் கடுகளவு எனக்கு பயம் இருக்க கூடாது ஆண்டவரே. Lord, if there's something called the will of God, I'm going to do the will of God. I shouldn't get scared of it at all. தேவ சித்தம் செய்யறதுக்கு நான் சந்தோஷமா செய்ய வேண்டும் ஆண்டவரே. Lord, I should be able to do the will of God joyfully. பைபிள்ல கேதாரின் ஆடுகளை குறித்து வாசிக்கிறோம். We read about the கேதாரின் ஆடுகள். கேதார் அது என்ன செய்யணும்? ஆடுகள். We read about the goats of Kedar. அது பலிபீடத்துல தானா ஏறும். It will by itself go and sit on the altar. மற்ற ஆடெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வரணும். You have to drag all the other goats. பலி செலுத்துற ஆடு பார்த்திருக்கீங்களா? Have you seen goats that are sent for sacrifice? அதுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தாலும் மரியாதை இல்லாம நடந்துக்கணும். பலி செலுத்துற ஆளுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாலும் மரியாதை இல்லாம நடக்கும். It's a goat meant for sacrifice. You'll try to honor it and give it respect, but it will lose its own respect. அவ்வளவு மரியாதையா அத்தனை நாடு இருக்கும்போது இதை போய் அம்மனுக்கு படைக்கணும் சொல்லி குளிப்பாட்டி மஞ்சள் தடவி பொட்டு வச்சு பூ கழுத்துல சுத்தி இவ்வளவு எந்த ஆடுக்கு கிடைக்கும்? அவ்வளவு மரியாதையை கொண்டு வரலான்னு பார்த்தா இழுக்கும். So they try to honor it and they smear this paste and that paste on it and put flowers around it and give it the due honor because it's a goat of sacrifice. And finally it will start resisting. ஆனா கேதாரின் ஆடுகள் அப்படி இல்ல. But the goats of Kedar are not like that. பலிபீடத்துல தானா ஏறி it will by itself ascend the altar நீ விட்டேன் and give its neck. Cut me. நான் ராஜாவுக்கு போய் சேரணும். I'm going to meet the king. என்னுடைய பலியின் ஸ்மெல்ல அவர் முகரட்டும். Let the king smell my sacrifice. ஓ அப்படிப்பட்ட மனப்பூர்வமான இருதயம் நமக்கு வேணும். We need such a willing heart. தேவ ஜனமே, people of God, நீங்க பயந்தீங்கன்னா எல்லாமே அவுட். If you get afraid, everything's gone. Even உங்களுடைய சின்ன காரியத்தை கூட சேவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு கடவுளுடைய காரியத்தை உங்களுக்கு சேவ் பண்ணுவீங்க. Whatever is meant for God, small things you will put for yourself, you will gather for yourself. பைபிள்ல இருக்கு, நம்ம எல்லாத்தையும் கர்த்தருக்கு மனப்பூர்வமா இழக்க ஒப்பு கொடுக்கும்போது திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். Bible says if you lose everything for the Lord's sake, you will receive it again. நீங்க ஆண்டவர்ட்ட கேட்போமா? Shall we ask the Lord? ஆண்டவரே, எந்த பத்தி எனக்கு ஒரு பயம் இருக்க கூடாது.
Lord, I should not be afraid of anything. அந்த பயமே இல்லாத ஒரு வல்லமையினால் என்னை நிரப்பும் என்று கேட்க Fill me ஆரம்பிப்போம். with that power that will not make me afraid of anything. ஒரு 5 minutes நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். 5 minutes shall we pray and conclude. ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற பயத்தை விரட்டி அடிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. Lord, help me to chase away that fear that is in me. புதிய கிருபையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. Fill me with that new grace, Lord. புதிய வல்லமையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. Fill me with new power, Lord. உம்முடைய அன்பு எனக்குள் கரை புரண்டு ஓடட்டும் ஆண்டவரே. Let that love flow within me. உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும் தகப்பனே. Fill me with that love, Lord. யார் யார் வாஞ்சிக்கிறீங்களோ All those who desire this, ஆண்டவரை நோக்கி கதறி கேட்க ஆரம்பிங்க. all cry out to the Lord. ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே. Change me, Lord. எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் Whatever be my path, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் whatever be the circumstance, ஆண்டவரே எனக்குள்ள பயத்தை எல்லாம் விரட்டி அடியும் ஆண்டவரே. Lord, chase away that fear from me. என் குடும்பத்தை குறித்த பயம், Fear of my family, என் ஜாதியை குறித்த பயம், fear of my caste, என் ஊர் மக்களை குறித்த பயம், fear of the people of my என் native சூழ்நிலைகளை place, குறித்த பயம், fear of அது circumstances. என்னை விட்டு போகத்தான் வேண்டும். It has to leave me, Lord. தேவ சித்தம் செய்கிற விஷயத்தில் பயப்படுகிறவர்களுக்கு அக்கினி கடல் தான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says those who are afraid of doing the will of God will only go to the lake of fire. ஆண்டவரே அதை விரட்ட எனக்கு உதவி செய்யும். Lord, help me to put away the fear. புதிய வல்லமையால் என்னை நிரப்பும் தகப்பனே. Fill me with power, Lord. புதிய அக்கினியால் என்னை நிரப்பும் Fill me with new fire, Lord. இப்பொழுதே ஒரு அக்கினி ஏற்றி ஏற்றும் ஆண்டவரே. Now let the fire burn, Lord. ஆண்டவரே உம்மை ஊழியம் செய்வதுதான் எனக்கு சித்தமா இருக்கும் என்றால் இப்பொழுதே நான் புறப்பட்டு வர உதவி செய்யும் தகப்பனே. Lord, if it's your will that I serve you, give me the boldness to proceed now. ஒரு புதிய அபிஷேகத்தை எனக்கு தாரும். Give me a new anointing, புதிய Lord. வல்லமை எனக்கு தாரும். Give me a new power, நீ Lord. விசுவாசித்தால் கர்த்தர் உனக்கு சிங்கத்துக்கு ஒப்பான ஒரு தைரியத்தை தருவார். If you believe, the Lord will give you a lion-like boldness. கர்த்தர் உன் மேல் இறங்குகிறார். கர்த்தர் உன் மேல் இறங்குகிறார். God is having mercy on you. கர்த்தர் உன்னை வல்லமையால் நிரப்புகிறார். Filling you with His power. பெற்றுக்கொள் இந்த வல்லமை. Receive the power. அன்பின் அக்கினியை பெற்றுக்கொள். Oh, receive that fire of love. அன்பின் வல்லமையை பெற்றுக்கொள். Receive that power of love. ஆண்டவரே எனக்கு அந்த வல்லமையை தாரும். Lord, give me that power. எனக்கு நீர் மாத்திரம் போதும் தகப்பனே. You are enough for me, Lord. என்ன எனக்கு நடந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே. Even whatever I lose, never mind. நீர் என்னை மாற்றும். Change me, Lord. உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாரும். Give me your anointing, அக்கினி Lord. எனக்கு போடும். Give me your fire, Lord. பெற்றுக்கொள் அந்த அக்கினி. Receive the fire. பெற்றுக்கொள்.